வேண்டுகோளின்படி பகவான் ஞானியினுடைய லட்சணத்தையும் எப்படி இருப்பான்னு கேட்டான் இல்லையா, ஞானியினுடைய லட்சணத்தையும் ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கார். இது கீதையில 2வது அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு ஸ்திதப்பிரஜ்ஞனை பத்தி சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். பகவான் என்ன சொல்றாருன்னா, இங்க அப்ரோச் கொஞ்சம் டிஃபரெண்ட் கீதையை விட. என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மனிதனிடமும் சேத்தன ஆத்ம அம்சமும் ஜட சரீர அம்சமும் ரெண்டும் இருக்கு. சேத்தன ஆத்ம அம்சம் அண்ட் சரீரம் ஜட சரீர அம்சம். அஜ்ஞானி நான் அப்படின்னு சொல்றப்போ தன்னோட சரீர அம்சத்தோட அவன் இணைத்துக் கொள்றான். நான் சொல்றப்போ இந்த தேகம், சரீரம்னு சொல்றப்போ ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் எல்லாம் என்ன அதோடு இணைத்துக் கொள்றான். அப்படின்னு சொல்லி பண்றதுனால, அதோடு இணைத்துக் கொள்வதனால நான் கர்த்தா, காரியம் செய்யறவன் நான், நான் போக்தா, பலன்களை அனுபவிக்கிறவன் நான், சுகங்களை துக்கங்களை அனுபவிக்கிறான், கர்ம பலன்களை அனுபவிக்கிறான் நான் அப்படின்னுட்டு அவன் அகங்காரத்தோடு இணைந்து விட்டான். அதனால அவனுக்கு சம்சாரத்துடைய சுக துக்கங்கள்லாம் இருக்கு. ஞானி இந்த 2 இது சொன்னோம் இல்லையா, சேத்தன ஆத்ம தத்துவம், அவன் அதோடு இணைந்து நான் அசங்க ஆத்மா. அசங்கன்னா இட் கீப்ஸ் டிஸ்டன்ஸ், அது ஒன்றும் செய்யறதில்லை. நான் அந்த ஆத்மாங்கிற சைத்தன்யம், சைத்தன்யம் அதனுடைய பிரகாசத்துல தேகம் இயங்கிறது. அதனால நான் அந்த சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம் அப்படின்ட்டு அதோடு இணைந்து அது பண்றதுல அது கர்த்தா போக்தா அங்கிறது கிடையாது எனக்கு. ஏன்னா நான் சாட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒன்றிலும் நாட் இன்வால்வ்ட் இன் எனிதிங் அப்படிங்கிற ஆட்டிடியூட். அப்ப காரியங்கள்லாம் பண்றதெல்லாம் தேகம் பண்றது, அந்த தேகம் நான் இல்லை. தேகம்ங்கிறது ஜடம், அந்த ஜட தேகத்துக்கு சைத்தன்யத்தின் பிரகாசத்தை கொடுத்து கொண்டு அதை இயங்குறதுக்கு அது கூட இதனுடைய கர்மா இல்லை. சைத்தன்யம் does not do anything in its presence. அதனுடைய பிரசன்ஸ்ல தேகம் இயங்குறது. லைக் சூரியனுடைய பிரகாசத்துல உலகத்துல ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது. சூரியன் does not himself do anything. அது மாதிரி சைத்தன்யம் ஒன்றும் செய்வதில்லை. அதனுடைய சாநித்தியத்துல என்ன எல்லாம் இயங்குறது. லைக் இந்த மேக்னெட்டினுடைய பிரசன்ஸ்ல the iron filing gets attracted. மேக்னெட் ஒன்றும் பண்றதில்லை, அது இருந்ததுன்னா அது அதனால இது அக்கர்த்தா. இந்த பிரின்சிபல் ஆஃப் அக்கர்த்தித்துவம் சரியா புரிஞ்சுக்கணும். எப்படி நான் காரியம் செய்யறப்பவே ஒரு செய்யலன்னு சொல்றது அப்படின்னு சொன்னா, செய்யறவன் நான் இல்லைன்னு சொல்றது அப்படின்னா, நீங்க யூ மென்டலி யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் அந்த சேத்தன சாட்சி சைத்தன்யத்துடன். என்ன தேகம் குணா குணேஸ்வர்த்தந்தே, அது செய்யணும். அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு, பிராரப்தம் இருக்கு, கர்மா செஞ்சுதான் ஆகணும். க்ஷணமதி ஜாதி துஷ்டத்தை அகர்ம கிருத்து, ஒரு செகண்ட் கூட கர்மா செய்யாம இருக்க முடியாது. ஞானியா இருந்தாலும் சரி, அஜ்ஞானியா இருந்தாலும் சரி. பட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஞானி அண்ட் அஜ்ஞானியுமே, ஞானி நான் செய்கிறேன்னு சொல்றதில்லை. என்ன அது குணா குணேஸ்வர்த்தந்தே, என்ன குணங்கள் குணங்களோட என்ன அது நான் அசங்க ஆத்மாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். பட் மஸ்ட் திங்க் அபவுட் இட். என்ன இட்ஸ் பாசிபிள். என்ன சோ அதனால அவனுக்கு அவனும் பந்தப்படுவதில்லை, பந்தம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் கர்த்தா இருந்தா தானே யூ டூ யூஆர் பவுண்ட். நீ ஒன்றும் பண்றதில்லை, அதனால போக்கியமும் உனக்கு இல்லை. என்ன அவனுக்கு அப்போ அப்படி என்னன்னா அவன் எப்படி அவனுக்கு அவனோட சொரூப்ப அனுபவத்தில் இருக்கான். அவன் இந்த கர்மங்களை செஞ்சு அதனுடைய பலன்களும் அனுபவம் அனுபவம்னு அவனுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு ஆத்மஸ்வரூப ஆனந்தத்தில் அவன் அறிகிறான். He understands that I am ஆனந்த ஸ்வரூபங்கள் இல்ல, அதுக்கு அவசியம் இல்லை அவனுக்கு. என்ன தெய்வத்தசிய கிருத்தியார்த்தா அக்கிருத்திய கஷ்டன எஸ்தோ ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மதிப்தஸ்ச மானவஹ. இத்தனையோ தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன். ஏன்னா பியூட்டிஃபுல் ஸ்லோகம் 3rd சாப்டர் கீதையில, எஸ்தோ ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மரதிரேவ ஆத்மதிப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ சந்துஷ்டஹ. அந்த திருப்தி சந்தோஷத்துக்கு எத்தனை வார்த்தைகள் ஸ்லோகம் எல்லாம். who is totally enjoying, finding the joy in himself, bliss in himself. தஸ்ய காரியம் ந வித்யதே, என்ன செய்யணும்? Because he finds everything there. That he himself is the source of all happiness. நான் தான்
எல்லா ஆனந்தத்துக்கும் சோர்ஸ். இதை நம்ம டிஃபரெண்ட் கான்டெக்ட்ல பார்த்தோம். பிகாஸ் we are doing all these things, நம்ம capable of linking பஞ்சதீசில பார்த்தோம். என்ன, நான் தான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் ஐ லவ் மை செல்ஃப் மோஸ்ட். ஞாபகம் இருக்கா? என்ன, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு. நான் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும், என்ன தான் எனக்கு பிடிக்கும். I love myself most, therefore I must be the source of greatest happiness. இதெல்லாம் சப்ஜெக்ட் நவ் ஜஸ்ட் ரீகாலிங் டு யுவர் மைண்ட். அதனால அந்த ஞானிக்கு ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை. அதுதான் நைஷ்கர்மியம்ங்கிறது. காரியம் பண்ணிட்டே அவன் ஒன்றும் பண்றதில்லை. நெய்வ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யோ தத்துவித்து பஷ்யன் சிந்தன் ஸ்பிஷன் ஜிக்ரன் அஸ்மன் கச்சன் சொபன் சச்சன் பிரலபன் விசிஜன் குணன் உன்னிஷன் இனிஷனபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே இது மத்வான் சஜ்ஜத்தே. அவன் கவலைப்படுறதில்லை. ஏன்னா பாடி இஸ் இன்ட்ராக்டிங் வித் அதர் பாடிஸ். பாடிங்கிறது ஜடம், நான் சைத்தன்யம், ஐ ஒன்லி மை பிரசன்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங், ஐ டோன்ட் டு எனிதிங். அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு தன்னை சொருப்பு ஞானம் அவனுக்கு இருக்கு. சோ அதனால அப்படின்னு சொல்றார். அப்புறம் அவன் விவகார உலகத்தை சொப்பனத்திலிருந்து விழிப்பவன் சொப்பனத்தை பார்ப்பதை போல் பார்க்கிறான். இது ஒரு பாயிண்ட் சொன்னார் அவர் இந்த 10வதுலயோ 9வது ஸ்லோகத்திலயோ சொன்னார். என்ன, சொப்பனத்திலிருந்து விழிப்பவன் சொப்பனத்தை பார்ப்பதை போல் பார்க்கிறான். என்ன, சோ அவனுக்கு ஜெகத் நித்யாத்வம், பிரபஞ்சம்ங்கிறது நித்தியங்கிறது என்ன புரியுது இல்லையா? ஞானத்தினுடைய இம்பார்ட்டன்ட் அம்சங்கள் என்ன? ஜெகன் நித்யா, பிரம்ம சத்தியம், ஜீவ பிரம்மைவ நாபரக. அதுதானே. சோ ஜெகன் நித்யா, ஜெகத் நித்யா அப்படிங்கிறது அவருக்கு பூர்ணமா தெரியுது. இதைதான் நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்தெல்லாம் பார்த்தோம். எப்படி வைத்திய பிரகரணத்தில் அதெல்லாம் டீட்டெயிலா சொல்லுவாங்க. சோ சொப்பனத்தில் இருக்கிறதா எப்படி உண்மையோ உண்மை இல்லையோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதான உண்மை இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதனால சொப்பனத்திலிருந்து விழிப்பவன் சொப்பனத்தை பார்ப்பதை போல நான் சொப்பனம் பார்த்துதான் இருக்கும். அப்போ அதுல என்ன, அதுல நடக்கிறதெல்லாம் நம்ம படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தாலும் நான் தூங்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னொரு நான் கிரியேட்டட் பை மை மைண்ட். இந்த சொப்பனத்துல இந்த சொப்பனம் நான் பயப்படுறேன், கஷ்டப்படுறேன், சுகப்படுறேன், எல்லாம் நடக்கிறது. என்ன, அப்போ உண்மையாகவே எனக்கு பயம் எல்லாம் இருக்கு. ஒரு புலி துரத்துற மாதிரி இருக்கு பயம் எனக்கு. என்ன, நான் தூங்கிட்டு இருக்கிறவங்க அந்த சொப்பனத்தை முழிச்சுட்டு பார்த்தான்னா சொப்பனம் முழிச்சுட்டு சொப்பனம் படுறது. பட் இஃப் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ, சில சமயம் ரீகால் பண்ணலாம். சில சமயம் என்ன, ஒரு அந்த அரைகுறை அந்த இதுல பார்க்கலாம். என்ன, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படுற சமாச்சாரம் முடிச்சு மாட்டோம் காரணம். சுகமா ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா லெட் அஸ் என்ஜாய் தட், நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி என்ன, இவன் உலகத்தை எப்படி பார்க்கறான், இது எல்லாம் சொப்பனம், கரைஞ்சு போகப்படுது. என்ன, சாட்சாத் கொடுத்து பிரபோத சமயே சுவாத்மானமேவ அத்வயம்னுட்டு, என்ன, நான் ஆத்மா அத்விதீய ஆத்மா ஒன்றுதான் சத்தியம், இது எல்லாமே சுப்பனமானது அப்படின்ட்டு அந்த ஞானிக்கு தெரியுது. அதனால அவன் பிரபஞ்சத்துல நடக்கிறது எல்லாத்தையும் சொப்பனம் மாதிரி பார்க்கறான். பிராரப்தம் அவனுக்கும் இருக்கு. என்ன, அதனால பிராரப்தத்துடைய சுக துக்கங்கள்லாம் இருக்கு. இந்த சுக துக்கங்கள்லாம் அவனுக்கு உடல் அளவே உள்ள என்ன, அவனை தொடுவதில்லை, அவன் அசங்க ஆத்மாவை தொடுவதில்லை. இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயில் என்ன சொல்ற, ஐயோ சம்மர் ஆரம்பிச்சிருக்கு, இப்பவே ஆரம்பிச்சிருக்கே, தாங்க முடியலையே அப்படி வெள்ள இருக்கு, அக்னிநட்சத்திரத்துக்கு இங்க வரப்போறது. என்ன, சோ அப்படி சொல்றோம். என்ன, சோ அதனால வெயிலா இருக்கு, வெயில் வரப்படுறதுன்னு பயப்படுறோம். ஒன்றும் வெயில் தாங்களே இது பண்றோம் நம்ம. ரெண்டாவது இல்லையா, அவன் சுடத்தான் சுடும். என்ன, வெயில் காலத்துல வெயில் அடிக்காம என்ன பண்ணும், சுடத்தான் சுடிட்டு போறது. என்ன, ஆகமா பாயினோ அனித்தியாக தான் தீட்சஸ்வ பாரதன் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி அது வரும் போகும், அதை பொறுத்துட்டு இருக்கணும். வேற வழி இல்ல. அது ஓகே, லெட் இட் கம், லெட் இட் கோ. எல்லாம் வரத்தானே வரணும், எல்லாம் போகத்தானே போகணும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. சோ அவனுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு. என்ன, அதனால பிகாஸ் அவனுக்கு ஞானம் இருக்கிறதுனால என்ன, அதனால அவன் சம்சார சுகத்துக்கு அவனுக்கு பாதிப்பு இல்லை. பிராரப்தத்தால் ஏற்படும் இன்னல்கள் ஞானி அஜ்ஞானி இருவரையும் பாதிக்கிறது. அஜ்ஞானிக்கு நான் கர்த்தா போக்தா என்ற அகங்கார புத்தி இருப்பதால் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். ஞானிக்கு இந்த கர்த்திருவ புத்தி இல்லாததால் அவை அவனை மனதளவில் பாதிப்பதில்லை. இது நம்ம பிராக்டிகலா தான் பார்க்கணும். நம்ம சாட்சித்துவத்தை மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு சிச்சுவேஷன் வருது. எப்போ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம், நான் கூட அந்த கிளாஸ்ல உட்காந்துக்கிறது இல்ல, நமக்கே ஒரு சிச்சுவேஷன் வருது. என்ன, நம்ம எந்த அளவுக்கு நமக்கு அதை திருப்பி நம்ம உபத்திரப்படுத்துறது, எந்த அளவுக்கு நமக்கு தூக்கம் போடுறது, என்ன, எந்த அளவுக்கு நம்ம பயம் நம்ம உருக்கிறது. வெரி பீப்புள் இந்த மெச்சூரிட்டிங்கிறது என்ன, ஞானங்கிறது என்ன, இதை புரிந்து இதெல்லாம் பிராரப்தத்தினால் நடக்கிறது. என்ன, முன்வினை பயனாக என்று இந்த கஷ்டம் வருது, அல்லது சுகம் வரப்போ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ஜாய் இட். ஓகே, அப்பவும் தெரியணும். என்ன,
சுகம் வரப்பே எதிரி குதிக்கக்கூடாது. இதுவும் போகும். திஸ் வில் ஆல்சோ பாஸ், அதுவும் தட் வில் ஆல்சோ பாஸ். ரெண்டும் வந்துட்டு போற சமாச்சாரம் தான். என்ன அதனால இது பிராரப்தாய சமர்ப்பித்தம். புருஷனுக்கு விருதித்தேஷா மனிஷா மனிஷா பஞ்ச ஞானங்கிற பிராரப்தத்தாலும் அதெல்லாம் வந்துட்டு தான் போகும், வரத்தான் வரும், போகத்தான் போகும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இட் டசன்ட் அஃபெக்ட் ஹிம். இதுல கொஞ்சம் டீட்டெயில் அடுத்த இதில் பார்க்க போறோம் நம்ம. என்ன இதைத்தான் சொன்னீங்க. அவர் தான் அந்த சுவாமிஜி சொன்ன FIR, ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி அண்ட் ரெக்கவரி பீரியட். முன்னெல்லாம் கோபம் சட்டுன்னு போவோம், இப்போ அடிக்கடி கோபம் வருதில்லை. என்ன வந்தாலும் அது இன்டென்சிட்டி ரொம்ப நேரம் நிற்கிறது இல்லை. முன்னெல்லாம் ஒரு வாரம் பொண்டாட்டியோட சொன்ன வந்தா பேச மாட்டேன், இப்போ எல்லாம் அன்னைக்கே மறந்து போட்டு மறுநாளைக்கு பேச ஆரம்பிச்சு விடுறேன். என்ன இன்டென்சிட்டி, அது ரெக்கவரி எவ்வளவு குவிக்கா நம்ம கெட் பேக் டு அவர் நார்மல்சி. இதெல்லாம் நம்மளுடைய ப்ரோக்ரஸ், இட் இண்டிகேட்ஸ் அவர் ப்ரோக்ரஸ். சோ அப்புறம் 12வது ஸ்லோகத்துல எல்லா கர்மங்களிலும் ஈடுபட்டாலும் கர்த்திருவ புத்தி இல்லாதால் ஞானி அசங்கனாக, அதேதான் ஐடியா அதேதான். ஆனா இங்க என்ன பண்ற எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். ஆகாசம் சூரியன் காற்று போல பற்றி நீங்கியவனாக பந்தத்தை அடைவதில்லை. என்ன சொல்றாரு, இன்னைக்கு கர்த்திருவ புத்தி இல்லாத இது மாதிரினா அவன் சாட்சியாக இருக்கான். என்ன அவன் இது மாதிரினா ஆகாசம் மாதிரி, ஆகாசத்துல ஒண்ணு ஒட்டிக்கிறது இல்லை இல்லையா. இப்ப ஒரு லாரி போறதுன்னு சொல்லுவோம், பெல்ச்சிங் கார்பன் மோனாக்சைடு. என்ன அந்த கருப்பு காத்த விட்டுன்னு போறது, என்ன இந்த ஸ்மெல் இருக்கு. எவ்வளவு நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் ஆனவுடனே காத்து அடிச்சுட்டு போயிடுறது. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளியர் ஆயிடுறது. ஒன்னும் ஸ்பேஸ்ல பெர்மனண்டா ஒண்ணு ஒட்டிக்கிறது கிடையாது. அசங்கத்துவம். ஞானியும் அதே மாதிரிதான். என்ன ஒரு கஷ்டம் வரும் போகும், சுகம் வரும் போகும், அவனை ஒண்ணு ஒட்டிக்கிறது இல்லை. என்ன அவன் சாட்சியா இருந்துருக்கான். அதே ஆகாசத்து சொன்னார். சூரியன் பிரகாசத்தை கொடுத்துருக்கு. அதனோட பிரகாசத்துல காரியங்கள்லாம் நடக்கிறது. என்ன இந்த காரியங்கள் நல்ல காரியங்கள் நடக்கிறது, தீய காரியங்கள் நடக்கிறது. ராபரி ஸ்டாபிங் சம்படின்னு வச்சிருந்தோம். அதே இதுல நல்ல பூஜையும் யாகமும் நடக்கிறது. எல்லாம் இந்த சூரிய பிரகாசம் நடக்கிறது. அதனால இந்த பிரகாசத்துக்கு மோசோ அல்லது புண்ணியமோ கிடையாது. இட் இஸ் நாட் அஃபெக்டட். ஆனா அது பிரகாசத்தை கொடுத்துட்டு இருக்கேன். சோ ஞானிங்கிறவனும் அதே மாதிரி அசங்கமாக இருக்கும். அவன் இஸ் நாட் பொல்யூட்டட். என்ன ஹேப்பனிங்ஸ், என்ன நடக்க காரியங்கள் அவனுக்கு அவன் அதெல்லாம் தொடரதில்லை. என்ன காற்று போல அப்படின்னாரு கடைசியில். அனலாக காற்றுன்னா காற்று நம்ம ஃப்ரீயா போறது. எங்க காத்துக்கு தடையே கிடையாது. என்ன அதை பிடிச்சு வைக்க முடியாது. என்ன கிருஷ்ணன் தானே சொல்ல, அர்ஜுனன் கேட்கறான் இல்லையா, மனசை கட்டுப்படுத்து, காற்றை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டாலே அவர் காற்றை கட்டுப்படுத்த முடியாது, ஃப்ரீயா போகும். அதே மாதிரி ஞானியும் he moves freely everywhere. இவா வேணுங்கிறவா இவ வேண்டாங்கிறவா, இது எனக்கு பிடிக்கும் அது பிடிக்காது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. he moves about freely. that freedom does not mean இந்த ஃப்ரீடம் இல்ல, பர்வர்ஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் இல்ல. அவனுக்கு அவனை ஒன்று ஒருத்தர்கள் யஸ்மான்ன உத்விஜிதே லோகா என் லோகான்ன உத்விஜிச்ச ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேதேகி பக்திமான் சமய பிரியான 12வது அத்தியாயத்துல சொன்னான். யஸ்மான்ன உத்விஜிதே லோகா, என்ன ஒருத்தரும் அவனை கண்டு ஒருத்தரும் பயப்படுறதில்ல, அவனும் ஒருத்தரை கண்டு பயப்படுறதில்லை. என்ன இந்த இதுல சார்ல்ஸ் டிக்கனோட டேல் ஆஃப் டூ சிட்டிஸ்ல ஆரம்பிக்கும் அந்த இது அந்த கேரக்டர் சிட்னி காட் ஐ கேர் ஃபார் நோபடி அண்ட் நோபடி கேர்ஸ் ஃபார் மீ. நோபடி கேர்ஸ் ஃபார் மீ நான் கவலைப்படுறது கிடையாது. அண்ட் அவனும் ஒருத்தர் பயந்து ஐ டோன்ட் கேர் எனிபடி நோபடி கேர்ஸ் ஃபார் மீ அப்படிமோ. அதே மாதிரி இவன் யஸ்மான் உத்திஜிதே லோகா இவன் லோகான்னு உஜிச்சாங்க. உலகத்தை கண்டு இவனும் பயப்படுறதில்ல, உலகமே இவனுக்கு கண்டு பயப்படுறதில்ல. இவன் பெரிய ஞானியாச்சு அப்படி தூரத்தை தான் அனுமதிக்கணும் அப்படின்னு கிடையாது அவனுக்கு. இவனும் பெரிய மனுஷன் எப்படி பேசுறது அதுவும் கிடையாது. ஸோ இஸ் ஃப்ரீ. The total freedom is there. அவனுக்கு என்ன காற்று போல் நீங்கின பந்தத்தை அடைவதில்லைன்னு சொன்னார். இது முக்கியம் நம்ம பார்த்தோம். என்ன சோ now 17வது ஸ்லோகத்துக்கு போறோம். படிக்கிறீங்க? சோ இது என்ன சொல்றாருன்னா, வைஷாரத்தி இக்ஷயா சங்க அசங்கசிதையா சின்ன சம்சய பிரதிபுத்த இவ சொப்னாத் நானாத்வாத் விங்கர்த்ததே அப்படிங்கிற. அதாவது ஞானி வைஷாரத்திய இக்ஷயா. ஏன்னா வைஷாரத்தியம்னா
கூர்மையான அறிவு. வைசாரத்தின் அறிவு என்ன, படிப்பு என்ன, ஸ்கிரிப்சர்ஸ் என்ன, வைசாரத்ய ஈக்ஷயா என்ன, சிரவணத்தினால் குரு சாஸ்திர உபதேசம் பெற்று மனனத்தினால் எல்லா சந்தேகங்களும் நீங்க பெற்று, இந்த வைசாரத்யங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு என்ன, சிரவணம் மனனம் என்ன, சந்தேகங்கள் எல்லாம் நீங்கியவனாக என்ன, வைசாரத்ய ஈக்ஷயா என்ன, அதனால் ஒரு கூர்மையான அறிவை பெற்று. அப்படின்னா என்ன, இது அவன் he gains that wisdom என்ன, நாலேஜ் ஞானம், ஆத்ம ஞானத்துக்காக அதனுடைய சம்பிரதாயப்படி அவன் குரு சாஸ்திரத்தை சிரவணம் மனனம் நிதித்தியாசம் மூலமாக பெற்று. கேஷுவலா ஒரு 4 லெக்சருக்கு போயிட்டு ஒரு வாரம் அவர் பேசுறாரு கேட்ட, அது தட் இஸ் நாட் இனஃப். அது தட் வில் நாட் கிவ் யூ ப்ராப்பர் நாலேஜ் என்ன. இது சிஸ்டமேட்டிக் ஸ்டடி என்ன, அண்ட் காம்பீட்டன்ட் டீச்சர் என்ன, அது பண்ணினாத்தான் இந்த ஞானம் வரும் என்ன, ஞானத்துக்கு முடியும் என்ன. அப்புறம் அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சம்பத் தர்ஷனம்னு சொல்றது. இது என்ன, சம்பத் தர்ஷனம் என்ன, வைசாரத்யா ஈக்ஷான்னா சம்பத் தர்ஷனம் நன்றாக புரிந்துக்கணும். சம்பத்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி ட்ரூத் ஆஸ் ட்ரூத், உண்மையாக அறிவது சம்பத் தர்ஷனம் என்ன. ஆத்மா என்பது என்ன என்பது, ஜெகன்கிறது நித்தியங்கிறது என்ன, சத்தியம்ங்கிறது, இதெல்லாம் உண்மையாக அறிவது, சத்தியமாக அறிவது என்பது என்ன. ஆத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படின்னு பார்க்க போறோம் நம்ம அந்த மந்திரத்தை என்ன. சோ தட் இஸ் த நாலேஜ். அந்த ஞானத்தை அடைந்தவனாக உடையவனாக வைசாரத்ய ஈக்ஷயா அசங்க சிதையா. அசங்க சிதையான்னா அசங்கத்தினால் என்ன, பற்றின்மையினால் என்ன, சாணை தீட்டப்பட்ட மாதிரி என்ன, ஷார்ப்பா என்ன, அது வைராக்கியம் இருக்கு என்ன. வைராக்கியம்னா தேகாபிமானம் கிடையாது என்ன. அவன் உலகம் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அவனுடைய நாலேஜ் இஸ் சோ கீன் அண்ட் கிளியர் என்ன. உலக விஷயங்கள் அவன் கவனத்தை இழுப்பதில்லை என்ன. அப்படிப்பட்ட ஞானியை பற்றி சொல்றார், டிஸ்கிரைப் பண்றார். அவன் வேர்ல்டு டஸ் நாட் டிஸ்ட்ராக்ட் ஹிம் என்ன. சோ அவன் அதனால அவனுடைய மைண்ட் இஸ் டோட்டலி இன் த ஆத்மஸ்வரூபம் என்ன. அதனால வைராக்கியத்தினால் என்ன, ஷார்பன்ட் மைண்ட், விகாரத்தினால் சாணைச்சிட்டப்பட்ட அறிவுடன் சின்ன சம்சய, சின்ன சம்சயான சந்தேகம், சின்ன சம்சயம் சின்ன சந்தேகம் அர்த்தம். சின்னன்னா அடி வெட்டப்பட்ட என்ன, எல்லா சந்தேகங்களும் நீக்கப்பட்டு என்ன, அவனுக்கு எல்லா சந்தேகங்களும் நீங்கினவனாக. இந்த சந்தேகங்கள்லாம் எப்படி வருது, மனநத்தினால தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேட்சந்தி தஜ்ஞானம். பரிப்பிரஷ்னேன டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு, சம்சய ரகித ஞானம் தான் ஞானம். டவுட் இருக்கிற ஞானம்ங்கிறது டவுட்ஃபுல் நாலேஜ் இஸ் நோ நாலேஜ் என்ன. சந்தேகங்கள் பூரணமாக நீங்கிருக்க ஞானம் தான் திட பிரஜா அப்படிங்கிறது என்ன. திடமான ஞானம்ங்கிறது தான் சின்ன சம்சய என்ன. இது எதை பத்தி சந்தேகம் இருக்கக்கூடாது, ஈஸ்வரன்னா யாரு, ஜகத்னா என்ன, நான் யாரு என்ன, இதெல்லாம் பத்தி அவனுக்கு கம்ப்ளீட்லி வித்தவுட் எனி டவுட். அவனுக்கு தெர் இஸ் நோ, அவனுக்கு இன்டெலக்சுவல் லெவல்ல டவுட்டே கிடையாது அவனுக்கு என்ன. எல்லாம் அவனுடைய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்தவனாக உண்மையாக அறிந்தவனாக. அதான் சமயக் தர்ஷனம்ங்கிறது. அதான் இந்த வார்த்தைகள் சொல்லி டிஃபைன் பண்றாங்க என்ன. சொல்லுவோம் அப்படிப்பட்டவனாக என்ன, ஞானியோட லட்சணத்தை சொல்லிட்டு இருக்காங்க என்ன. சோ ஸ்வப்னாத் பிரதிபுத்த இவ, திருப்பி அந்த பாயிண்ட் வந்துட்டார். சொப்பனத்திலிருந்து விழித்தவன் போல என்ன, சொப்பனத்திலிருந்து விழித்தவன் போல அப்படின்னு என்ன, சொப்பனத்திலிருந்து விழித்து சொப்பனத்தை நித்திய என்று அறிந்தவன் போல. அதே மாதிரி இந்த ஜாகிரத்திலிருந்து விழித்து, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே, இது கூட நித்தியதான், குணா குணேஷு வர்த்தந்தே என்ன அப்படின்னு திரும்ப என்ன. அவன் இதுலேருந்து முடிச்சுட்டான். நான் அத்வைத ஆத்மா என்ன, இந்த விவகார பிரபஞ்சமும் நித்தியதான், இந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் நித்தியதான் என்ன, அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணத்துடன் என்ன. அப்ப என்ன இருக்கு, இந்த பிரபஞ்சமே ஒரு சொப்னமாயிடுறது என்ன. அந்த மாதிரி அறிவு இருக்கிறப்போ என்ன. சோ அப்படி இருக்கிறவனுக்கு இந்த ஞானம் ஏற்பட்டா என்ன இருக்கு, இதெல்லாம் நித்தியம் உண்மை இல்லை. எப்படி சொப்பனத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு விழித்துக் கொண்டால் பலன் கிடையாதோ, சொப்பனத்துல பண்ண தப்போ நல்லதோ அது சொப்பனத்தோட போச்சு. முழிச்சுண்டா சொப்பனத்துல லாட்டரியில 1 கோடி ரூபாய் வந்து முழிச்சுட்டு போய் கிளைம் பண்ண முடியாது இல்லையா. அல்லது சொப்பனத்தை ஒரு தப்பு பண்ணினா அது முழிச்சுண்டா ஒருத்தனை பனிஷ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் கூட என்ன, ஒன்றும் அவனை
அவனை அந்த பாரமார்த்திக நிலையில பார்க்கிறப்போ அவனை அஃபெக்ட் பண்ணாது. சொப்பனத்தில் நடக்கிறது சொப்பனத்தில் அஃபெக்ட் பண்றது, நம்ம விழிப்பு நிலையில இருக்கிறது விழிப்பு நிலையில அஃபெக்ட் பண்றது. இந்த பாரமார்த்திக நிலைக்கு போனவனுக்கு அது அஃபெக்ட் பண்ணது. அதனால என்ன சொன்னார் இதுல தைத்திரிய பிரச்சனை, யதா வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாச ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந விவேத் குதஷ்டனேதி சயேஷதும் வாமன தபதி கிமகம் சாதுனாகரம் கிமகம் பாபமகரம் அப்படின்னு மந்திரம் வருது. என்ன அது ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசக, எங்கு வார்த்தைகள் வேர்ட்ஸ் cannot reach, வார்த்தைகள் அடைய முடியாதோ மனசில் போக முடியாதோ அதை அந்த நிலையை அறிந்தவன் ஆனந்தம் பிரம்மனோ வித்வான், அறிந்தவன் ஆனந்த நிலையில் அடைகிறான். ஆனந்த பிரம்மனோ அப்புறம் அதுக்கப்புறம் நபிபேத் குதஷ்டனேதி, அவன் பயப்படுறதே கிடையாது. அவன் பயம்ங்கிறது போயிடுது. என்ன மாதிரி கிமகம் சாதுனாகரவும் கிமகம் பாபமாகரவும், நான் என்ன சரியான காரியமா சரியா பண்ணல, எதை நான் தப்பா பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் என்ன சரி எழுதி பண்ணல அப்படின்னு இந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடையாது. பிகாஸ் ஹீ இஸ் அகர்த்தா அபோக்தா, ஒன்று எல்லாம் நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் சொப்பனம் மாதிரிதான். அதனால அதுக்கு பலன் பாரமார்த்திக நிலை எப்படி சொப்பனத்தில் நடந்தது விழிப்பு நிலையில பலன் கிடையாது, விழிப்பு நிலையிலேயோ நடக்கிறதெல்லாம் அதே அளவுக்கு மித்தி தான் பாரமார்த்திக நிலையில அஃபெக்ட் பண்ணாது. அதனால ஞானியை இதெல்லாம் தொடுவதில்லை, அசங்கனா இருக்கிறான் அவன். அதனால காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டே அதை பார்க்கலாம் அப்புறம் என்ன. சோ சின்ன சம்சயம் சொப்னாத் பிரதிபுத்தைவ என்ன நானாத்வம் விரிவர்த்ததே. என்ன நானாத்வம்னா என்ன அர்த்தம், நானான பல, நானா பல, அந்த பலவாக காணப்படும் பிரபஞ்சம் உண்மை இல்லை என்று அறிகிறான், இருப்பது ஒன்றுதான் என்று அறிகிறான். அர்த்தம் நானாத்வம் விரிவர்த்ததே. இந்த நானாத்வத்திலிருந்து இந்த புளூராலிசம், உலகம் பலவிதமாக இருக்கிறது, இதெல்லாம் உண்மை இல்லை, இருக்கும் வஸ்து சத்திய வஸ்து ஆத்மா ஒன்றுதான், அந்த சத்திய வஸ்து ஆத்மா நான் தான், என்னை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. என்னைங்கிறப்ப அது அகங்காரம் இல்லை, அந்த பிரம்மன் சர்வபூதஸ்த இது சாரி சோ இந்த ஆத்மாங்கிறது சரி அப்புறம் வரையதுக்கு போகல. என்ன இது இந்த நானாத்வத்திலிருந்து அவன் போயிடுறான். என்ன உண்மை இல்லை என்று பலவாக காணப்படுறது உண்மை இல்லை என்று அறிகிறான். என்ன இது நானாத்வம் இப்படி சொல்ல அந்த கட்டோபரேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, மனசாயேவ இது ஆப்தவியம் நேக நானாஸ்தி கிஞ்சன, பல என்று இருப்பது இல்லை. என்ன என்ன எல்லாம் இருப்பது ஒரே வசுதான். மிருத்யேசம் மிருத்திமாப்ரோத்து ஏக நானேவ பசித்து, யார் உலகத்தை பலவாக பார்க்கிறானோ என்ன அவன் மரணத்திலிருந்து மரணத்துக்கு போகிறான் அப்படின்னு கட்டோபரேஷன். நம்ம பார்க்கும் பலவெல்லாம் இல்லை, இருக்கும் வஸ்து அத்விதீய பிரம்மன் ஒன்றுதான், அது நான் தான் அப்படிங்கிறது என்ன இந்த உண்மையை அறிகிறான். சோ ஞானிங்கிறவனுக்கு ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் என்ன இருக்கிறது எனக்கு. என்ன சோ அப்படி என்ன அப்படிப்பட்டவன் என்ன. இப்போ அடுத்த பல் பாருங்க. லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ஒன் 14. ஸ்யஸ்யுலீல சங்கல்பாஹ யமனோதியாம் தோபி ஹி சத்குணைः யஸ்ய ஸ்யுஹு வீதசங்கல்பாஹ பிராணேந்திரிய மனோதியாம் விருத்தயः ச வினிர்முக்தோ தேகஸ்தோபி ஹி தத்குணைஹி வினிர்முக்தः. என்ன இந்த மாதிரி கடைசியில் என்ன சொன்னாருன்னா சொப்பன பத்தின்னு சொன்னார் எங்க என்ன 13 பிரதிபுத்தோ இவ சொப்னாத்து அப்படின்னு சொன்னா அந்த ஐடியாவை கண்டினியூ பண்றாரு. என்ன இவ்வாறு வாழ்க்கையே சொப்பனம் போன்றது நித்திய என்று ஞானி அறிகிறான். ஜகத் நித்திய என்று ஞானி அறிவதால் உலகம் மறைந்து விட போவதில்லை. நம்ம சொப்பனத்தோட முடிச்சோம்னா சொப்பனம் போச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, அந்த சொப்பன விஷயங்கள் ஒண்ணு கிடையாது. இது ஞானம் அடைந்த பிறகு கூட அவன் ஞானியா இருந்தா கூட உலகம் கண்டினியூ பண்ணப்படுது, இருக்கத்தான் போறது, அதனுடைய ப்ராப்ளங்கள் எல்லாம் இருக்கத்தான் போறது. ஏன்னா ஞானி ஜகத் நித்திய என்று அவன் அறிவதனால உலகம் மறைந்து விட போவதில்லை. அவனு உலக விவகாரங்களிலிருந்து ஈடுபடுவதை நிறுத்திவிட முடியாது. அவன் கண்டினியூ டு ஃபங்க்ஷன் இன் தி வேர்ல்ட். நான் அசங்க ஆத்மா, நான் அகர்த்தா அபோக்தா அப்படின்னு சொல்றதுனால
அவன் ஒன்றும் செய்யாம இருக்க முடியாது. ஏன்னா ஒரு செகண்ட் கூட அவன் காரியம் செய்ய முடியும். ஏன் தி கிரேட்டஸ்ட் செயின்ட் என்ன ஹேஸ் டு காலம்பரம் பல்ல கேட்கணும், குளிக்கணும், துணிக்கெல்லாம் இது பண்ணி போட்டுக்கணும், சாப்பிடணும், so many functions, everything he has got also to do. என்ன அதனால உலகத்திலே இருக்கிறதுனால he has to deal with things. ஏதோ காட்டில் போய் உட்கார்ந்தா கூட அங்கே எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கத்தான் இருக்கு. ஒருத்தரும் காரியத்திலிருந்து நழுவி விட முடியாது, எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். என்ன அவனும் அந்த பிராரப்தம் பிறந்தப்போ அவனோட கூட அந்த பிராரப்த கர்மான்னு வந்திருக்கு. அந்த பிராரப்த கர்மா will continue till his death. அவன் மறைவே முடியல. அவனுக்கு ஞானம் வந்துட்டா அதுக்கப்புறம் பிராரப்தம் போயிடாதுன்னு பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு பிராரப்தத்தை க்ஷயத்தில் அனுபவிப்பதனால்தான் அதை அழிக்க முடியும். என்ன ஞானம் அடைந்தவனுக்கு அவனுடைய சஞ்சித கர்மா அழிந்து போறது. இது முன்னாடி ஜென்மங்களில் பண்ண கர்மெல்லாம் அழிஞ்சு போறது. ஆனால் அவன் பிறந்தவுடன் கூட வந்த பிராரப்த கர்மன் அவனுடைய மறைவுக்கு பிறகுதான் அது அழியும். அது லைக் ஃபேனை சுவிட்ச் ஆன் பண்ணால் சுத்திலே இருக்கு, சுவிட்ச் ஆஃப் பண்ணினாலும் வச்சுங்க அது அந்த மொமெண்டத்துல சுத்துறதை சுத்திட்டு தான் நிற்கும். அது என்ன அது அந்த மாதிரி இவனுக்கு ஞானம் வந்தாலும் இவனுக்கு அந்த பாக்கி காலம் வேண்டாம், சுகத்துக்கங்களை அனுபவிச்சுதான் வாங்கணும். ஆனால் அவனுக்கு ஞானம் இருக்கிறதுனால அவனுக்கு ப்ராப்ளம் இல்லை. அஞ்ஞானி மாதிரி அவனுக்கு ஞானிக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. இன்னும் அவனுக்கு இது எப்படின்னா அவன் அந்த பிராரப்தத்தினால ஏற்படக்கூடிய சுகத்துக்கங்களை அவன் அனுபவிக்கிறான். என்ன அதை அனுபவிக்கிறப்போ அவனுக்கு எப்படின்னா இட் இஸ் லைக் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, நீங்க ஒரு காட்டு பாதையில போறப்ப நிறைய கல்லு முள்ளெல்லாம் இருக்கு. என்ன செருப்பு இல்லாத அஞ்ஞானிங்கிறத செருப்பு இல்லாம நடக்கிற மாதிரி, என்ன ஞானிங்கிற செருப்பு போட்டு நடக்கிற மாதிரி. அவனுக்கு ஞானம்ங்கிற செருப்பு இருக்கிறதுனால இந்த கல்லு முள்ளெல்லாம் அவனை குத்துறதில்லை. என்ன குத்துறதில்லைன்னா என்ன மனதளவுல அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. அவன் காலை எக்ஸாம்பிள் தான் சொல்லுவான் நம்ம. என்ன அவனை பாதிக்கிறது இல்லை, மனதளவுல பாதிக்கிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு இந்த பிரபஞ்சம்ங்கிறது நித்தின்னு தெரியுது. பிரபஞ்சம்ங்கிறது உண்மையானதெல்லாம் இது கிடையாது அப்படிங்கிற அந்த இது பூர்ணமாக அவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு இட் டசன்ட் அஃபெக்ட் மென்டலி டசன்ட் அஃபெக்ட். இதெல்லாம் வரும், இதெல்லாம் போகும். என்ன ஐ எம் நாட் அஃபெக்டட் பை இட், நான் ஐ எம் ஆல்ரெடி ஃப்ரீ. என்ன அந்த ஞானம் இருக்கிறதுனால அவனுக்கு நான் ஆல்ரெடி ஃப்ரீ. சொச்ச காலம் பிராரப்தம் எல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், எல்லாரையும் போல அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால அவனுக்கு இந்த அக்செப்டன்ஸ்ங்கிறது சுலபமா வருது. எனக்கு ஐயோ எனக்கு ஆகிடுத்து, எனக்கு வரணுமா, மற்றவளுக்கு வரலையே, எனக்கு வருது அப்படின்னு உட்கார்ந்து போட மாட்டான். ஓகே துக்கேஷு அனுத்விக்னமனஹ சுகேஷு விகதஸ்பிருஹ வீத ராக பய கோதஹ ஸ்திததீஹி முனிருச்யதே அப்படின்னு சிதப்பிரஜனை பத்தி சொல்றப்ப 2வது சாப்டர்ல பகவான் சொன்னார். துக்கேஷு அனுத்விக்னமனஹ துக்கத்துல அமிழ்ந்து போட மாட்டான். என்ன நாட் ஓவர்வெல்ம்டு பை சாரோ. கஷ்டம் அவனை ஆளை போய் சாப்பிட்டுடாது. என்ன அவன் அப்பவும் அந்த சமபுத்தி அவனுக்கு இருக்கும். என்ன எல்லாருக்கும் வருது என்ன அல்டிமேட்ல அது ஞானம் இருக்கிறதுனால என்ன புகப்படுது பிரச்சனை தேகம் தானே போகப்படுது, அது என்னைக்கும் புகப்படுது. என்ன அதான் ஒரு நாளும் பிரச்சனை இருக்க முடியாது, போகத்தானே பிராரப்த முடியுதுன்னா போக வேண்டியதானே. சோ ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட். என்ன ஒஸ்ட் துக்கம் ஹேப்பன், ஒஸ்ட் துக்கம் நமக்கு என்ன அந்த தேகம் போடுறது ஒஸ்ட் துக்கம். என்ன அவனுக்கு ஒரு தேகம் அவனுக்கு தெரியும் அது அழியக்கூடியது. நபவதி அமிர்தம் மர்த்தியம் நமர்த்தியம் அமிர்தம் ததா. அழியாதது அழிக்க முடியாது, அழிவதை நிறுத்த முடியாது, அழியாமல் இருக்க செய்ய முடியாது. இன்னும் தேகத்தை என்னதான் பண்ணணும் ஒரு நாளைக்கு போதான் வரும். பிராரதம் முடிஞ்சு போகட்டுமே. ஹி இஸ் நாட் ஆங்ஷியஸ், சீக்கிரம் இந்த பிராரதம் முடியவும் இல்லை, நடக்கிறது நடக்கட்டும்ங்கிற அந்த ஒரு ஞானத்தினால் ஏற்படக்கூடியது. சோ அவருக்கு இந்த ஞானம்ங்கிற செருப்பு இருக்கு. என்ன அதுபோல சுவாமிஜி அழகான உதாரணம் கொடுப்பறதுக்கு, என்ன பலாப்பை நடிக்கணும்னா என்ன அந்த சொலையை எடுக்கிறதுக்கு என்ன நீங்க என்ன பண்ணணும்னா கையில எண்ணெயை தடைப்பா, நல்லெண்ணையும் எண்ணெயை தடவினா கையில ஒட்டாது. சோ அதே மாதிரி இங்க நம்ம ஞானங்கிற நல்லெண்ணையை தடவினோம்னா என்ன உலகத்துல விளாச்சொல்லையில இருக்கிற இதெல்லாம் சக்கரை எல்லாம் நிற்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற ப்ராப்ளம் நீக்கிட்டு நம்ம கலெக்ஷன் இந்த லாபத்தை சாப்பிடலாம். என்ன அதுக்கு அந்த மாதிரிதான் எக்ஸாம்பிள் ஆயிட்டான். என்ன அதனால நான் பூர்ணன் என்ற அறிவுடன் என்ன அவன் எனக்கு எல்லாம் கிடைச்சிடுத்து, எனக்கு கிடைக்க வேண்டியது ஆப்த காமகா, எனக்கு பூர்ணத்துவம் இருக்கு, நான் யாருன்னு புரிஞ்சிருக்கேன், எனக்கு பூர்ணத்துவம் இருக்கு இல்லையா, என்னோட சொரூப்ப ஆனந்தம் இருக்கு, நான் எத்தனை வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அண்ட் வெளி விஷயங்களும் அதை கொடுக்காது, ரெண்டும் தெரியும் உங்களுக்கு.
நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், சாதாரண அஜ்ஞான திசையில் இருக்கிறதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், இது கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், அது கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஞானிக்கு ஒரு 2 விஷயங்கள். ஒண்ணு, ஐ எம் ஆல்ரெடி ஃபுல் அண்ட் கம்ப்ளீட், எனக்கு என்ன குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணாங்கிறது அவருடைய ஆட்டிடியூட். ரெண்டாவது அப்படியே இருந்தாலும் இந்த உலகத்துக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனத்தை என்ன ஆத்தியந்த அத்தியவசனதே புதக, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு துக்கத்தை தான் கொடுக்கப்படுது கூட, கண்ணுக்கு தெரியாம துக்கம் கூட வருது. என்ன இட் இஸ் துக்கம். நான் சாதாரண கேப்சூல்ல வெளியில மருந்து உள்ள வச்சு தேனை குறைச்சு கொடுப்பேன், இது தேனை உள்ள வச்சு நமக்கு இது கொடுக்குறோம். இது எனக்கு சரி, இது உள்ள இருக்கிறான், அதே மாதிரி நான் மருந்து கொடுக்குற மாதிரி தான் வச்சுங்களேன். பாக்குறதுக்கு தேன் மாதிரி உள்ள இருக்கிறது கஷ்டமா வருது. அந்த மாதிரி எல்லா இன்பமும் துன்பத்தோடு சேர்ந்துதான் வருது. ஏன்னா இதெல்லாம் நிறைய தடவை பார்த்திருக்கோம். ஏன்னா இதெல்லாம் சுகந்தெல்லாம் 3 விதமான விஷய ஆனந்தங்கள், 3 விதமான குறைகளோட வருது. ஒன்னும் அதிருப்தி கடத்துவம், பந்தகத்துவம், அனித்தியத்துவம், என்ன அப்படிங்கிற மாதிரி 3 விதமான குறைகளோட தான் வருது. துக்க மிஸ்ரத்துவம், என்ன துக்கத்துடன் சேர்ந்து வருது அப்படின்ட்டு. சோ அவனுக்கு அதெல்லாம் தெரியும். அதனால he is not bothered. சுகம் வா இதுவா துக்கம், என்ன. சோ அவன் அதனால் சம்சாரம் அவனை பந்தப்படுத்துவதில்லை அப்படிங்கிறது என்ன. இதுல சோ எஸ்ய இதை பல ஸ்லோகம் பார்க்கலாம். எஸ்ய பிராணேந்திரிய மனோதியாம் விருத்தய, எவனுடைய பிராணம், இந்திரியங்கள், மனம், புத்தி, எண்ணங்கள்லாம். எஸ்ய பிராணம், இந்திரியம், இந்திரிய, மன, தியம், புத்தி, விருத்தய, எண்ணங்கள். வீத சங்கல்பகா சியு, சங்கல்பங்கள் அற்றனவாக இருக்கின்றனவோ. சங்கல்பம்னா என்ன? பிளான். எனக்கு இது வேணும், அது வேணும், இதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், இந்த கோட்டையை பிடிக்கணும், இதை பண்ணணும். ஆர் எய்தர் கோயிங் ஃபார்வர்ட் பிரவிற்த்தி, இல்ல நிவிருத்தி. எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம், இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. என்ன ரெண்டுக்குள்ள இந்த மாதிரி சங்கல்பங்கள் கிடையாது. என்ன எதுவா இருந்தாலும் என்ன எனக்கு வாட் எவர் பிராரப்த வசாத் வருது, ஐ எம் ப்ரிபேர்ட் டு அக்செப்ட். என்ன சுகம் வா இதுவா துக்கம், என்ன அவனுக்கு he has no plans, he has no agenda. அஜெண்டானா எனக்கு புரியுதா? எனக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும் நம்ம போட்டுக்கிறோம் பார்த்தல, அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன ஓகே ரைட். இது என்ன நம்மளுடைய சம்சாரத்துடைய ப்ராப்ளம்லாம் என்ன? எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண, கிடைச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா டிப்ரெஷன். என்ன சோ அந்த மாதிரி யோன்னு ஆயிடுறது லைஃப். மேலும் சந்தோஷம் வரப்போ இருபதிக்கிறோம், துக்கம் வரப்போ உட்காந்து போயிடுறோம். என்ன அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன நாட் தட் ஹி டஸ் நாட் பிளான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஜடமா இருக்கான் அப்படின்னு. இஃப் இட் கம்ஸ் ஓகே, இஃப் இட் டசன்ட் கம் ஸ்டில் ஓகே. என்ன அந்த பூர்ணத்துவம் எனக்கு இருக்கு. பட் யூஸ் டு ஃபங்க்ஷன் இன் த வேர்ல்ட். உலகத்துல எல்லாரும் போல ஃபங்க்ஷன் பண்றான், பட் மனதளவுல அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. என்ன அதனால அவனுக்கு அது அந்த குறை ஒன்று குறை இல்லாததுனால, அதனால அது அடையறதுனால தீரணும் இல்லை. தெய்வத்தை கிருத்தியம் அக்கிருத்தியான கஷ்டம். அவன் செய்யணும்னு விஷயம் இல்லை, செய்யக்கூடாதுன்னு இல்லை. ஓகே, பகவான் எனக்கு சக்தி கொடுத்திருக்கார், புத்தி கொடுத்திருக்கார், தேகத்துல பலத்தை கொடுத்திருக்கார், எனக்கு பணத்தை காசு எல்லாம் கொடுத்திருக்கார். Let me function in the world, but I don't expect anything from God to make me complete. என்னை பூர்ணமாக்குவதற்கு உலகத்துக்கு எனக்கு ஒன்றும் தேவையில்லை. I am already full and complete. நான் சொன்னேன் உங்களுக்கு, திருப்பி சொல்றேன். 5 ஒன்டே இன்டர்நேஷனல் மேட்சஸ், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். 3 மேட்ச்ல இந்தியா வின் பண்ணி இருக்கும். பாக்கி 2 மேட்ச்ல வாட் வில் பி தி ஆட்டிட்யூட் அவங்க போன அடி ராஜா அடி. கிடைச்சா ஜெயிக்கிறோம், தோத்தாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி வந்த இது டோர்னமெண்ட். அதே மாதிரி நான் உலகத்துல பிறந்தத்தினுடைய பலனாகி ஞானத்தை அடைந்து முக்தன் ஆயிட்டேன். என்ன இனிமே எனக்கு உலகத்துல கிடைக்க வேண்டியது ஒண்ணு. இதுதான் பரம புருஷார்த்த பலன். ஃபார் வாட் எவர் ஐ வாஸ் born I have achieved already. குஷியோ குஷி இல்லையா? தட் இஸ் அவர் இட் இஸ். அவர் சுவாமிஜி சொல்லுவார், சுதானந்த சொல்லுவார், அவன் பாம்பேக்கு போறான். அவன் மார்க்கெட்டிங் மேனேஜர். ஒரு கான்ட்ராக்ட் 5 crores இது பண்ண கஸ்டமரோட டீல் பண்றதுக்கு போறாங்க. மேனேஜிங் டைரக்டர் நீ போயிட்டு முடிச்சுட்டு வா, யூ கேன் ஸ்டே வித்தின் a week's time, you must complete it and come back. போ நெக்ஸ்ட் வீக் தான் வந்தா போறோம், முடிச்சுட்டு வா அப்படிங்கிறார். அவன் போறான். போன உடனே மண்டேனுக்கு காலம்பரம் என்ன பண்ணான், கம்ப்ளீட் சார்னா டிஸ்கஷன் போறான். அன்னைக்கே எவ்ரிதிங் இஸ் ஓவர், கைத்து போட்டு விசிறி ஆயிடுறது. என்ன சோ அவருக்கு மிச்சம் 6 நாள் என்ன பண்ண போறான், பாம்பேல ஜாலியா இங்க வச்சுட்டு வரலாம். அப்கோர்ஸ் இப்போ அதர் ப்ராப்ளம்ஸ் வச்சு உடனே சரி காரியம் முடிஞ்சு கொடுத்தோம். காரியம் முடிஞ்சு கொடுத்தோம், அப்புறம் என்ன கவலை ஆகலதான் ப்ராப்ளம். என்ன
So that is exactly the attitude of Jnani. You know, yasya pranendriya manodiyam vrittaya veeta sankalpaha syoho. Ajandala ஒண்ணு கிடையாது. என்ன சஹி தேகஸ்யபி தத்குணேஹி விநிமுக்தஹ. சஹி அவன் தேகஸ்யபி தேகத்தை உடையவனாக இருந்த போதிலும் என்ன தத்குணேஹி விநிமுக்தஹ தேகத்தின் குணங்களால் பாதிக்கப்படுவதில்லை. தேகத்தின் குணங்கள் என்ன? தேகங்கள் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய காரண சரீரத்தினுடைய குணங்கள் என்ன? உடம்புக்கு வியாதி வந்து வச்சுக்கோங்க, பாவம் வந்தது, ஒரு ஞானம் வந்துடுச்சு. பாயிண்ட் இஸ் டாக்கிங் அபௌட் ஞானி. லெட் அஸ் சே டாக்டர் சொல்றாரு, அதான் அவனுக்கு ஒரு கேன்சர் வந்திருக்குன்னு சொல்ல சொன்னான். என்ன பண்ணுவோம்? he won't worry as much, not worry. இனிமே அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை, பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. I have got what for I have been born. எனக்கு ஆயிடுச்சுன்னா எப்போ வேணாலும் எடுத்துட்டு போட்டோம். என்ன பிராரப்தாய சமர்ப்பிதம் சுவப்பீடும் தேகத்தை வந்து பிரார்த்தத்தை கொடுத்தாச்சு. தனித்தஜித் காஷ்யம் சபஜஸ்ய கிருதேயட்டவ ஞான சம்பிராப்தி சமய முக்தாச விதவாசேகான பக்கியத்தை பிரச்சனை காசியில விழுப்ப ஞானம் அடைந்து விட்டு இந்த தேகம் காசியில விழுந்தாயுமே ஸ்வபஜஸ்ய கிருஹ சண்டாளனுடைய வீட்டில் இருந்தாங்க. இந்த தேகத்தினுடைய பர்பஸஸ் அப்படி இதுக்காக இந்த தேகம் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா பகவான் நம்ம அனுப்பிச்சிருக்காரு. போய் நமக்கு புத்தி கொடுத்துருக்கோம், தேகம் கொடுத்துருக்கோம், வேதங்கள்லாம் இருக்கு, உபனிஷதெல்லாம் இருக்கு, உங்க கிளாஸ் அட்டன் பண்ணி ஞானத்தை அடைந்து முக்தி வரை அப்படின்னு நினைச்சிருக்காரு. இங்க என்ன அது பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் தேகம் கட்டுக்கணும், கண்டினியூ. அது போறதுன்னா போட்டோம், இருக்கிறதுனா இருக்கட்டும், பிராரப்தம் என்ன டிசைட் பண்றது அதை பண்ணட்டும். ஐ எம் நாட் பாதர்ட். தட் இஸ் எக்ஸாக்ட்லி தி ஆட்டிடியூட் ஆஃப் தி ஞானி. என்ன மனதில் அதே மாதிரி தேகத்துக்கு மனதில் வந்து துக்கம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், டென்ஷன், ஆன்சைட்டி. என்ன டென்ஷன்? எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சா நல்லது, கிடைக்காதுன்னா பரவாயில்ல. எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைச்சிருக்கிறான். ஆப்த காமகா, ஐ எம் a fulfilled person, குறை ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு சக்தி இருக்கு, நான் பண்றேன், கிடைச்சதுன்னா கிடைக்கதான், கிடைக்காம போகட்டும். இன்ஃபேக்ட் அவனுடைய ஹோல் எஃபர்ட் வந்து சிக்கின்ஷுவே லோக சங்கிரகம். அவன் வந்து அதுக்கப்புறம் இந்த ஞானத்துக்கு அப்புறம் அவனுடைய முயற்சிகள் எல்லாம் உலக நன்மைக்கு என்ன பண்ணலாங்கிறது தனக்காக ஒண்ணும் இல்லை. அவன் தனக்கு ஏன்னா அவன் நான்கிறது இந்த பாடி. அதனால அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் அவனுக்கு ஏற்பட்டு வருது. அவனுக்கு டென்ஷன் கிடையாது, ஆன்சைட்டி கிடையாது, ஃபியர் கிடையாது, டிசப்பாயின்ட் கிடையாது, டிப்ரெஷன் கிடையாது. எல்லாம் டிக்ஷனரியிலிருந்து அவுட், ஆல் ஆஃப் தம் ஆர் அவுட். என்ன சோ அப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்தவனுக்கு இது வந்து பரமாச்சாரியர் சொல்றாரு. ஒரு தடவை பரமாச்சாரியர் அவருடைய தெய்வத்தின் குரல் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எப்படின்னா கிணத்துல தண்ணி குடத்தை விட்டு தண்ணி இழுக்கிறோம். என்ன என்ன குடத்தை கிராமத்துல இதெல்லாம் இங்க அவுட் ஆஃப் கொஸ்டின். குழந்தைகளுக்கு வந்து கண்ணாடின்னு கேட்டா என்னன்னு கேட்பா, அப்படி இல்லை. சோ அப்ப வந்து தாம்பதியை போட்டு தண்ணி இழுப்போம். நான் குடத்துல தண்ணி இழுக்கிறப்போ இந்த உள்ள போறது போய் குடம் ரொம்பறது, அது தண்ணீர் லெவலுக்கு வர மட்டும் இழுக்கிறது ரொம்ப சுலபம். உங்களுக்கு எஃபர்ட்டே வேண்டாம், சுவிச்செல்லாம் வந்துடும். அதுக்கு மேல இருக்கிறது தான் கஷ்டம். சோ இந்த ஞானம்ங்கிறது இந்த கணக்கு தண்ணி மாதிரி. அது மாதிரி ஞானம் இருந்ததுன்னா அந்த கிணறு ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க, சுலபமா எடுத்துடலாம். ஞானம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளமே கிடையாது. சோ இது கிணத்துல இருந்து தண்ணி இருக்கிற மாதிரி தான் அது ஞானம்ங்கிறது தண்ணி லெவல் மட்டும் ஞானம். அதுக்கு மேல அஜ்ஞானம் மாதிரிதான். அதுக்கு மேல அவனுக்கு கஷ்டமெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுக்குற ரொம்ப வெரி ஆப்ட் நினைச்சலாம். என்ன சோ சோ இது வந்து இதான் ஞானியினுடைய லட்சணங்கள், அவனுடைய ஆட்டிடியூட் என்னங்கிறத பத்தி பகவான் இங்க சொல்றாரு. இப்போ அடுத்ததுக்கு போலாம். நெக்ஸ்ட் ஒன் 6:15. சேதே ஹிம்சைஹி ஏன கிஞ்சித் யத்ருச்சயா அச்யதே வா க்வசித் தத்ர. ஞானியினுடைய லட்சணங்கள் வந்து பகவான் சொல்ல போறார். சிதப்பிரஜ லட்சணம் சொன்னாருல கீதையில, அது மாதிரி அதெல்லாம் there are two things. என்ன ஒன்னு, they can be benchmark for us. பெஞ்ச்மார்க்னா தெரியுமா, இந்த கம்பெனிஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்கா, சேல்ஸ் எப்படி பண்ணிருக்கா, ப்ராஃபிட் எப்படி பண்ணிருக்கா, இவங்களுடைய இது பர்சன்டேஜ் எப்படி இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சருடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்கு, என்ன அப்படின்னு மற்ற சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணுவா. இட்ஸ் கால்ட் பெஞ்ச் மார்க்கிங் பேருக்கு. என்ன நம்ம கம்பெனி சின்ன கம்பெனி, இப்படி பெரிய கம்பெனி, சக்சஸ்ஃபுல்லா ஓடுற கம்பெனி, அதுல எப்படி ப்ராஃபிட் எப்படி பண்றா,
சேல்ஸ் எப்படி இருக்கு, அவனோட இது என்ன, மேன் பவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் சேலரி கொடுக்குறா, மெட்டீரியல் கன்சம்ஷன் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆகுது என்ன, அப்படி எல்லாம் பெஞ்ச் மார்க். அதே மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் பெஞ்ச் மார்க் ஃபார் அஸ், நமக்கு எந்த அளவுக்கு ஞானம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அவர் துக்கேஷம் அனுத்விக்னமாக சுகேஷ் விகத ஸ்பிரகான்னு நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம உட்கார்ந்து போறோமா, நம்ம தலை வந்து தண்ணிக்கு மேல இருக்கா, அதை மூடி விடுறதா என்ன, இதை நம்ம we can check. that is one advantage. என்ன, another advantage, another point is, சரி we are all சிரவணம் பண்ணி ஞானத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். உபனிஷத்துலாம் கேட்கிறோம், இது பண்றோம், தத்துவமசி பார்த்தோம், சாந்தோக்கிய உபனிஷத்து, இப்போ வந்து பஞ்சதீசில அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்காரு, எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும். ஆல்சோ ட்ரைங் டு கெயின் தட் நாலேஜ். ஓகே, நம்ம வந்து there is also தயானந்தர் சொல்லுவார், மேக்கிங் பை ஃபேக்கிங், மேக்கிங் பை ஃபேக்கிங். என்ன, அந்த மாதிரியே நடந்துட்டா அந்த மாதிரியே ஆயிடுவோம். என்ன, இந்த பிரம்மர கீட்ட நியாயம்னு சொல்லுவா பார்த்தா, அந்த குளவிய வந்து கொட்டி 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 அது பறையா பறந்துருந்தாங்க, புழு குளவியா ஆயிடுமா. அந்த கூட்டுல வச்சு அந்த வாயை கொட்டிக்கணும், அது பயந்துட்டே இருக்கும். எப்பத்தாலும் குளவியே நினைச்சிட்டு இருக்குமா, அது எப்ப கொட்டுமோ அந்த புழு நினைச்சிட்டு இருக்குமா, அது வந்து கொட்டி கொட்டி கடைசியில் அதே குளவியா ஆயிடுமா. என்ன அப்படின்ட்டு பிரம்மர கீட்ட நியாயம் பேர். அதே மாதிரி ஞானி இப்படி இருப்போம், ஞானி அப்படி இருப்போம், நியாயம் எப்படி இருப்போம் நம்ம பார்த்துன்னு சொல்லுவோம். நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் பண்ணோம்னா நம்மளும் அந்த லெவலுக்கே வந்துடும். அதோட while doing that you also mentally acquire that knowledge. அந்த ஞானம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஏன் வந்து அது நான்கிறது யாருன்னு, பிரம்மங்கிறது என்ன, ஏன் அது நான், அது பஞ்சகோஷ இது அவஸ்தாத்திரையும் ஆல் தீஸ் திங்ஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இது தெரியும் இது முடியும் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அனதர் ரீசன் வை பகவான் அங்கேயும் சொல்றார் இங்கேயும் சொல்றார். இட்ஸ் நாட் ஃபார் நத்திங். என்ன, இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு ஞானம் வந்ததுன்னா அது ஸ்பான்டேனியஸா இருக்கும். See, once you have knowledge, ஞானம், effortlessly you will be like that. என்ன, துக்கம் வந்தா உட்காந்து மாட்டேன், சுகம் வந்தா அப்படின்னா அதெல்லாம் once you have that knowledge, ஜெகன் மித்யா பிரம்மசதி ஜீவ பிரம்மேவன் ஆபரா நான் தான் அப்படிங்கிறப்போ புரியில்லாத அது வந்து எல்லாம் ஸ்பிரிச்சு எடுத்துனா இது நேச்சுரலா வரும். அது பிரம்மத்துல இதை வந்து நம்ம we can make it by fake it, by faking it. என்ன அப்படிங்கிறது another இது பாசிபிலிட்டி. என்ன, சோ என்ன சொல்றார், எஸ்யாத்மா ஹிம்சத்தே ஹிம்சைஹி. ஞானி ஒருவர் புகழ்வதாலோ இகழ்வதாலோ அவன் வந்து அதனால உணர்ச்சி பேசப்படுவதில்லை. புகழ்வதனால அவனுக்கு அப்படியே டசன்ட் கெட் ரிலேட்டட். என்ன, அப்படியே எதிரி குதிக்கிறது இல்லை. என்ன, துக்கம் இகழ்வதனால அவன் கீழே போயிடுறது இல்லை. எந்த நிலையிலும் சமபுத்தியுடன் இருக்கான். என்ன, அவனுக்கு பூர்ணத்தம் இருப்பதால் பிறர் புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ அவனை அஃபெக்ட் செய்வதில்லை. இஸ் நாட் அஃபெக்டட் பை மற்றவர்கள். அவனுக்கு தன்னை பற்றி ஆத்மா ஸ்வரூபம்ங்கிறது அது வந்து அதை பற்றி தெரியுது. என்ன, அதனால அவனுக்கு வந்து மற்றவர்களுடைய சில பேர் வந்து they always look for என்ன approval by others. மத்தவா என்ன நினைக்கிறா, என்னை பத்தி நினைக்கிறா என்ன அப்படிங்கிறது becomes a big point for them. என்ன, இவன் வந்து ஞானிங்கிற வந்து அதை பத்தி அவன் கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு he has got the highest esteem for himself. தன்னை பத்தி அவனுக்கு அந்த உணர்வு இருக்கிற என்ன, அது பிரம்மம், நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற எதிர்க்கிறதுனால அவனுக்கு வந்து பிறருடைய புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ தேவையில்லை. என்ன, அவனுக்கு சொன்ன ஒருத்தர் வந்து அந்த காலத்தில் அறியக்கூடிய ராமானுஜயங்கார் கைப்பற்றிருக்கேன். நம்ம எல்லாம் எல்லாரும் கான்டெம்பரரி டு தான் மோஸ்ட் ஆஃப் யூ. அந்த அவர் வந்து ஒருத்தர் போய் கேட்டாரான், ஒரு வருஷம் கச்சேரி சீசன் வந்து கேட்டாங்க. முடிஞ்ச உடனே போய் ஐங்கரவாள் ரொம்ப நல்லா பாடினேன், நீங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் மெருகூட்டி இருக்கு அப்படின்னா வருஷம் they find that is இது அப்படின்னா அவர் சொன்னாரா, இங்க ஒண்ணும் நான் அதே பாட்டைத்தான் பாடிட்டு இருக்கேன், சேஞ்ச் இருந்தா அங்கதான் இங்கேயோ இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இவன் வந்து இவருக்கு இந்த பூர்ணத்துவங்கிறது இருக்கிறதுனால அவனுக்கு he doesn't need மற்றவர்களுடைய புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ தேவையில்லை. என்ன, சோ யஸ்யாத்மா ஹிம்ஸ்யதே ஹிம்ஸ்ரைஹி. என்ன, எவன் துஷ்டர்களால் ஹிம்சை செய்யப்பட்டாலும், ஹிம்சத்தே ஹிம்சைஹி ஹிம்ஸ்ரைஹி, துஷ்டர்களால் எவன் ஹிம்சை செய்யப்பட்டால், ஏனோ கொச்சித்து கிஞ்சித்து அர்ச்சதே. என்ன, ஏதாவது ஏதோ நல்லவர்களால சிறிதேனும் புகழ்ந்து பேசப்பட்டாலும், கொஞ்சம் யார் துஷ்டர்களால் ஹிம்சை பண்ணப்பட்டாலும் சரி, அல்லது நல்லவர்களால அர்ச்சத்தை புகழ்ந்து பேசப்பட்டாலும் தத்ர ந வியதிக்கிரியதே சஹ புதஹ.
அவனுக்கு கதிக்கிறது நமக்கு ஒரு மாறுதலும் ஏற்படுவதில்லை அப்படிங்கிற, நமக்கு ஒரு மாறுதலும் ஏற்படுவதில்லை, சமநிலையில் இருக்கிறானோ அவன் தான் ஞானி அப்படிங்கிறார். என்ன இது எனக்கு ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் ராமாயணத்துல கைகேயி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தசரதர்கிட்ட சொல்லிட்டு தசரதர் போனோம் அழுதுன்றிருக்காரு, மூலையில படுத்துன்னு அழுதுன்றிருக்கார். காலம்பரம் ஆயிடுத்து, ராமரை கூப்பிட்டு அனுப்புறா, கைகேயி தான் கூப்பிட்டு அனுப்புறா. ராமர் எங்க இருந்து வர்றார், ராமர் அவருக்கு அவர் நினைச்சிருக்காரு வீட்டுல இன்னைக்கு கிளம்புற பட்டாபிஷேகத்துக்கு அப்போ கிளம்புற செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கு. என்ன இன்னைக்கு பட்டாபிஷேகம் சரி ரிலீஜியஸ் அஃபேர் எல்லாம் பண்ணிட்டு தயாரா இருக்க, முதல் நாள் பட்னி இருந்து எல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ். அம்மா கூப்பிடுற அழிஞ்சிட்டு இங்க வந்தா அவர்கிட்ட ஹி பிரேக்ஸ் தி நியூஸ். அவரால் சொல்ல தசரதை படுத்து மூர்ச்சி அடைஞ்சிருக்கார் அவர். இந்த மாதிரிப்பா, இந்த மாதிரி உங்க அப்பா நீ 14 வருஷம் காட்டுக்கு போனோம், பரதனுக்கு தான் முடிச்சு விட்டணும் அப்படின்னு சொல்றார். அவருக்கு சொல்றதுக்கு முடியல, அதனால என்ன சொல்ல சொன்னார். ராமர் முகத்துல ஒரு நோ சேஞ்ச். அன்றளந்து அவர் கம்பராமாயணம் ரொம்ப அழகா சொல்றார். ஆமா, அது அப்படியே அந்த பூத்த தாமா மாதிரியே தான் இருந்தது, அது ஒரு மாறுதலும் இல்லாம இருந்தது அப்படின்ட்டு சொல்லுவாரு. சோ வாட்ட இது ராஜ்யம் போனா போடுது, 14 வருஷம் காட்டுல அந்த வயசுல போய் இருக்கணும் அப்படின்ட்டு பண்ணாலும் அவர் சொன்னாரா, அம்மா நீ அவர் அப்பா சொன்னார்னு சொல்ல நீ சொல்லியிருந்தா கூட நான் போயிருப்பேனே, அவர் சொன்னார்னு சொல்லணுமா அப்படின்ட்டு கேட்டேன். ரொம்ப அழகா சொல்லுவாரு. இதுதான் சொல்லுவாரேன், சேஞ்ச் ஞானின்னு அதான். என்ன இன்னைக்கு நம்ம என்ன இருப்போம் அப்படியே டேங்கல்ஸ், சின்ன சமாச்சாரம். என்ன இன்னைக்கு சாயந்தரம் சினிமாவுக்கு போலான்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போயிருக்கான், ஆபீஸ் வேலை இருக்கு, 6 மணி ரிங்கோ பண்றதுனால இன்னைக்கு வர முடியாது, 9 மணி ஆயிடும்னா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தா அவன் பாவம் so anyway not your joke only, not it happens. என்ன so இதுதான் சொல்லுவேன், vice versa. Okay, I consciously avoid இந்த மாதிரி sort of jokes, but இன்னைக்கு நம்ம வந்துடுறதுக்கு it don't mean any offense. so இதுக்காக சொல்லுறேன், ஆனா சொல்லலாம் இந்த காலத்துல நடக்கலாம், இந்த காலத்துல எல்லாருமே வழங்கி போறா. It's also quite possible, equally possible. My wife brings up and says, இன்னைக்கு எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நம்ம போறதா பிளான் பண்றோம், வர முடியாதுன்னு சொல்லலாம். why not, it can also happen. இல்லையா, ரைட். so அதனால அவன் அவனுக்கு ஒரு மாறுதல்களும் இல்லாம இருக்க, அந்த ஞானிங்கிறவனுக்கு ஒரு விதமான மாறுதல்களும் இருக்கிறது இல்லை. அவன் எப்படி இருக்கான்னா நிறைய இதெல்லாம் சொன்னார் நம்ம சாஸ்திரம். கீதையை நம்ம பார்த்தோம்னா என்ன சமதுக்க சுகஸ்வஸ்த சமநோஷ்டாஸ்ம காஞ்சன துல்லிய பிரியா அப்பிரியோதிய துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி மான அபமானையோ துல்லிய துல்லிய மித்ராரி பட்சையோ குணாதீதோ இது உச்சதே. குணாதீதங்கிறதுக்கு பிரதான சொல்றப்போ அவனுக்கு துல்லிய எல்லாம் துல்லியன்னு அர்த்தம், இன்டிஃபரண்ட். அவனுக்கு லட்சியம் இல்லை, பிரிய அப்பிரிய மான அபமான என்ன அவனுக்கு இதெல்லாம் ஒன்றுனாலும் அவனால அஃபெக்ட் ஆகுது இல்லாமோ அப்படிங்கிறார். என்ன அப்புறம் ந பிரகிருஷ்யத் பிரியம் பிராப்த நோத்விஜயத் பிராப்த சாப்பிரியம் ஸ்திரபுத்தி ரசமோட பிரம்மவித் பிரம்மனிஸ்திதா 5வது அத்தியாயத்தில் சொல்றாரு. ந பிரகிருஷ்யத் சுகம் பிராப்திய, சுகம் வந்ததால அவன் ஓவர் ஜாய்டு இல்லை. ந உத்விஜயத் பிராப்த சாப்பிரியம், பிடிக்காததுனால அதனால அவன் உட்காந்து போறது கிடையாது. என்ன அந்த மாதிரி சமபுத்தியோட இருக்காங்கிறார். அவனை பத்தி கடைசியா பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஞானி இஸ் 2nd சாப்டர்ல ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பட் ஒன் ஸ்லோகம் ஃபேமஸ். ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆப பிரவிசந்தி எது தத்தத் காமான்யம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி நகாமகாமி. ஞானி இஸ் கம்பேர்ட் டு ஓஷன். சமுத்திரத்துல நிறைய ஆறுகள், பிரம்மபுத்திரா, அமேசான், மிசிசிப்பி எல்லாம் தண்ணியை கொண்டு கொட்டுறது. அது கொட்டுறதுனால ஓவர்ஃப்ளோ வர்றது கிடையாது. என்ன இந்த வருஷம் நல்ல மழை, நல்ல சமுதிரம், சுனாமியில வரலாம், தட்ஸ் a different thing altogether. என்ன எக்கச்சக்கமா மழை பெஞ்சு நிறைய தண்ணி வந்துடுது ஒரு நதிகள்ல, அதனால ஓஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுது கிடையவே கிடையாது. என்ன இல்ல சம்மர்ல எக்கச்சக்கமா வெயில் காஞ்சு போயிடுது, அதனால சமுதிரத்துல தண்ணி லெவல் குறைஞ்சு போயிடுது கிடையாது. அங்க திருவாரூர் பீச்சுக்கு போனா அப்படியே தான் இருக்கும். அது இட் ஆல்வேஸ் பி லைக் தட். ஞானியும் அதே மாதிரிதான், சுகம் நிறைய வந்துடுத்து அப்படினால அவனுக்கு பொங்கறது கிடையாது. என்ன துக்கம் வந்துடுத்து அப்படினால ஆழ்ந்து போறது கிடையாது. என்ன அபூர்வமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆப பிரவிசந்தி தத் காமான் எம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி. காமான்னா சுக துக்கங்கள், சசாந்தி ஆப்னோதி அவனுக்கு தான் அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு தான் சாந்தி இருக்கு. சமபுத்தியோட இருக்கிறவனுக்கு தான் காமகாமி. காமகாமின்னா என்ன, எனக்கு
இது வேணும் அது வேணும்னு ஆசைகள் எல்லாம் இருக்கிறவன் பற்றி இருக்கிறவனுக்கு அந்த சமத்துவங்கிறது கிடையாது. போல ஞானிங்கிறவன் அந்த சமுத்திரம் மாதிரி அப்படின்ட்டு உதாரணம் சொல்றார். இது வந்து இதை பத்தி சொல்றது கவனிச்சிருக்கேன். எஸ் ஆத்மா ஹிம்சத்தே ஹிம்சைனா துஷ்டர்கள் வந்து இந்த ஹிம்சை பண்ணாலும் பொருட்படுத்த மாட்டாங்கிறதுக்கு புத்தரை பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவார். புத்தர் வந்து அவருக்கும் நிறைய எளிமை, அவருடைய குழுவில புத்துக்காரவா விரோதிகள்லாம் இருந்தா. சோ அவ போனா ஒரு கிராமத்துக்கு போனா அங்க வந்து எல்லாம் ஆன்டி புத்தா எல்லாரும் அவர் வந்து கனவு திட்டி எல்லாம் பண்ணினாலாம். என்ன அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்தாம அவர் மூவ் பண்ணிட்டே இருக்கார். என்ன அப்புறம் அவர் கூட வந்து சொன்னா நீ ஏன் ரியாக்டே பண்ணல, அது மாதிரி பண்ணாலே அவர் பதில் சொல்லியிருக்கலாமே, இது பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொன்னாரா. அவர் சொன்னாரா, உனக்கு யாராவது ஒரு பொருள் கிஃப்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோ, somebody gives you a gift, என்ன நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அது யாரை போய் சேரும் கேட்டா, யாரை போய் சேரும்? கொடுக்குறவங்கிட்ட தான் இருக்கும். என்ன அதே மாதிரி அவன் சொன்னது ஒன்னையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கல, சோ it only goes back to them. என்ன why should I bother about it? இந்த தஞ்சாவூர்ல வந்து பட்டுநூல்காரான்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், என்ன அவன் வந்து ரொம்ப சாது, என்ன ரொம்ப சண்டையெல்லாம் போட மாட்டான், அதிர்ந்து பேச மாட்டான், இந்த மாதிரி ஒரு நல்ல பண்புகள்லாம் உண்டு வாழ்க்கை. அங்க நம்ம பசங்களுக்கும் கேட்க வேண்டாமா, மெட்ராஸ் மாதிரி தான். என்ன அவன் வந்து திட்டினான்னா அவன் திட்டுவான், அவனை கனவா அப்படின்னா திட்டுவான், திட்டு பதிலே சொல்ல மாட்டான். அவன் திட்டி முடிச்ச விட்டு எல்லாம் உனக்கு தான் அப்படின்ட்டு போடுவான். எல்லாம் உனக்கு தான், நீங்க இவ்வளவு தூரம் பேசுறது ஆட்டோ உனக்கு தான். அது மாதிரி ஞானிங்கிறோம் he doesn't accept, he just keeps his calm. என்ன அப்படி சொன்னா இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.